வணக்கம் நண்பர்களே. கன்னியாகுமரி மாவட்டம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிவது இந்த விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை. ஆனால் இதை தாண்டி பலருக்கும் தெரியாத ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு கடற்கரை இருக்குது. அந்த இதுதான் சங்குதுறை பீச். நம்ம இன்னும் இந்த சங்குதுறை பீச்சை வரலாறு அதனோட அழகு நம்ம எல்லாம் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த சங்குதுறை பீச்சுக்கு உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு பெரிய தூண் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த சங்குதுறை பீச்சினோட அடையாளம் என்ன தெரியுமா? அதுதான். நீங்கள் போகும்போதே ஒரு பெரிய தூண் இருக்கும். அந்த தூணுக்கு மேலே ஒரு கருப்பு நிற சங்கு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சங்கு வந்து சோழர் காலத்தை நினைவுபடுத்தும் விதமாக இந்த இது கருதப்படுகிறது. நீங்கள் அதை தாண்டி உள்ளே போயாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சங்கு, பெரிய சங்கு வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நான் பார்க்குறீங்களா இந்த சங்கு. இந்த சங்குதுறைக்கு ஏன் சங்குதுறைன்னு பேர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இங்கே வந்து சங்கு நிறைய கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா சங்குனாலே கடலை கிடைக்க ஒரு புனிதமான பொருள். அந்த சங்கு இங்கே நிறைய கிடச்சதுனால தான் அந்த துறைக்கு வந்து சங்குதுறை பீச்சுன்னு சொல்லிட்டு பேர் வந்தது. பல வரலாற்று குறிப்புகளின்படி திருவிதாங்கூர் மன்னர்கள் இந்த கடற்கரைக்கு ஓய்வெடுக்க வந்ததாகவும், சில கோயில்களின் ஆராட்டு விழாவிற்கான புனித கடல் நீர் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்றைக்கி கூட அந்த வரலாற்று சுவடுகள் இந்த பகுதியில் பேசப்படுது. அதே போல் இங்கே வந்து அமைதியை விரும்புபவர்களுக்கு சொர்க்கம். கன்னியாகுமரி மெயின் பீச்சில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து சங்குதுறையில் வந்து கடல் அலைகளோட சத்தமும், இந்த தென்னைமரங்களோட சவுண்டும், இந்த கடற்கரையை பார்த்தோன்னா வெள்ளை மணற்பரப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அமைதியான ஒரு அனுபவத்தை தரும். இதனால தான் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர்கள் அதுபோல் அந்த குடும்பத்தோடு வருபவர்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த இடமா வந்து மாறியிருக்கு. இங்கேருந்து பார்த்தா என்னெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுனாக்கி, வானம் நல்ல தெளிவாக இருக்கும். அதுபோல் இந்த விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, இதெல்லாம் வந்து நல்லா அழகாக கிளியராக தெரியும். இங்கே சாயங்கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பார்க்க சூப்பராக இருக்கும். அதில் இங்கே சன்செட்டு பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த பீச்சுக்கு எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்தால், இல்லைனா கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்தால் பஸ் வசதியெல்லாம் இருக்குது. பைக்கில் வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பீச்சுக்கு வந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொத்தவளை பீச்சு, அதுபோல் வட்டக்கோட்டை, கன்னியாகுமரி, முட்டம் பீச்சு, இந்த இடங்களையும் நீங்கள் ஒரே நாளில் கூட சுற்றி பார்த்துடலாம். அதுபோல் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கடல் வந்து பார்க்கறதுக்கு அமைதியாக தெரிஞ்சால் கூட ஒரு தோணால் கூட சில நேரங்களில் வந்து நீரோட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ரொம்ப ஆழமாக இறங்கி குளிக்கிறதை தவிர்க்கணும். அதுபோல் குழந்தைகளை எப்போவுமே கண்காணிக்கணும். இந்த சங்குதுறை பீச் வந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் அறியாத இடமாக இருந்தால் கூட, இந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து இது பல வருஷமாக இந்த மாலை சாயங்கால நேரத்தில் வந்து இங்கே வந்து ஓய்வு எடுக்க வருவாங்க. அதாவது கூட்ட நெரிசல் இல்லாமல் இந்த கடலின் அழகை ரசிக்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வு. அதேபோல் நீங்கள் கன்னியாகுமரி சுற்றி பார்க்க போனீங்கன்னாக்கி இந்த சங்குதுறை பீச்சையும் அதில் தவறாமல் சேர்த்துடுங்க, பாருங்கள். ஏன்னா வந்து அமைதி, இயற்கை இதில் ரசிக்கணும்னு இல்லைச்சுன்னா நீங்கள் இந்த சங்குதுறை பீச்சுக்கு தான் வரணும். கன்னியாகுமரி மாவட்டத்திடம் மறைந்திருக்கக்கூடிய சுற்றுலா இடங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனியும் இதுபோல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.